என்னடி நீ பாட்டுக்கு கிளம்பி நிக்கிறியே? என்னடி இதெல்லாம்? பணம் ரெடி பண்ண முடியலையா? அம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க ஊர்ல ஒரு ஆள் பாக்கி இல்லைம்மா. அவ்வளோ பேர்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். யாருமே பணம் இல்லை இல்லைன்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர யாரும் பணம் இருக்குன்னு சொல்லவே மாட்றாங்கம்மா. யாருமே பணம் தரேன்னு சொல்ல மாட்றாங்க. வேற வழி இல்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லைம்மா. ஏம்மா, அதுக்கு நீ ஏன் இப்போ பட்டு சேலை கட்டிக்கிட்டு நிற்கிற? அவன் சொன்னான்னா வேற என்ன பண்ண சொல்ற? வேற வழி தெரியல எனக்கு. அவன் சொன்ன மாதிரி பட்டு சேலை கட்டிட்டு நிற்போம். கடைசி நேரத்துலையாவது கடவுள் நமக்கு உதவுறான்னு எந்த வழியிலையாவதுன்னு பார்க்கலாம். இவன் இப்போ வருவேம்மா, பிரச்சனை பண்ணுவேம்மா. அதுக்காக தான் நம்ம பட்டுக்கு ரெடியாக இருக்க மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏ ஏனோ, என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை உனக்கு பிடிக்காம அந்த பையன் காசு கிடைக்காம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்றது? வேற என்னம்மா பண்றது? ஒரேடியா போய் சேர்ந்துருவேன், அவ்வளோதான். நீ தியா குட்டியை பத்திரமா பார்த்துக்க. ஏண்டி வினோ இப்படியெல்லாம் சொல்ற? தியா குட்டியை நீ பத்திரமா பார்த்துக்கம்மா. எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியல. அவனோட கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா போய் சேர்றதை விட வேற வழி எனக்கு தெரியாதுமா. நீ பாப்பாவை பத்திரமா பார்த்து வளர்த்து விட்டுரு. என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற நீ? வேற எப்படிம்மா பேசுறது? நம்மளால பணம் ரெடி பண்ண முடியாது. 50,000 பணத்துக்கு நம்ம எங்கம்மா போவோம்? அவன் சொல்படி தானே கேட்குற மாதிரி இருக்கு. இப்போ நீ ஏன் நினச்சி பாரு, நம்ம யார்கிட்ட கேட்குறது? எனக்கு தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்க முடியும். அவங்கெல்லாம் இவ்வளோ பணம் எங்கம்மா வச்சுருக்க போகிறாங்க? மாதம் 10,000த்துக்கு சம்பளத்துக்கு போயிட்டு 50,000த்துக்கு எப்படிம்மா ரெடி பண்ணுவாங்க? நீயே சொல்லுமா. வேற நமக்கு சொந்தக்காரங்கன்னு உதவி பண்ணுறதுக்கு யாருமா இருக்கா? யாருமே இல்லை. உன்னோட சொந்தமும் இல்லை, அப்பாவோட சொந்தமும் இல்லை. அப்புறம் யாருமா நமக்கு வந்து உதவி பண்ணுவா? வேணும், நீ பேசாம இருமா. கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாரு. எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா. இப்படி இவ்வளோ நேரம் உதவி பண்ணாம இனிமேவா உதவி பண்ண போறாரு? என்னமோ என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும். ஆனா அவன் வந்து என் கழுத்துல தாலி காட்டினான் மட்டும் வையி, அவ்வளோதாம்மா. இந்த உயிரை வச்சுட்டு நான் ஏன் வாழணும்? உயிரோடே இருக்க மாட்டேன். இப்படியெல்லாம் பேசாதடி. முதல்ல பேசாம என்ன பண்றது? இரு இரு, பார்க்கலாம். நமக்கு நல்லதே நடக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வேணும். நீ பயப்படாம இரு. பயப்படாமலாம் இருக்க முடியாதுமா. நீ வேற சரியான உள்ள பயத்தில் இருக்கேன். என்ன பண்ண போகிறானோ எது பண்ண போகிறானோன்னு. அவனுக்கு லக்கா போச்சு, நமக்கு தான் பணம் கிடைக்கலே. அவன் லக்கா இருந்து என்னத்துக்கு மாவன் நிம்மதியாக இருக்க போகிறான்? கண்டிப்பாக கிடையாது. ஏய், பேசாமல் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுவோமா? பாப்பாவை தூக்கிட்டு. எங்கே போவ சொல்லு? எங்கே போகிறது? நம்ம அங்கேருந்து இங்கே வந்தோம். இந்த வீட்டை விட்டுட்டு எங்கேம்மா போகிறது? எங்கே போனாலும் தேடி வருவாம்மா அவன். எங்கே போனாலும் அந்த வில்லன் தேடி வருவேன். அங்கே இருந்துமே நம்ம நிம்மதியை இருக்க விட்டானா? இங்கே வர்றமே நம்மளை நிம்மதியை இருக்க விடுறானா? பார்த்துக்கோ, பார்த்துக்கோம்மா. என்னதான் வேணும் பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியலடி. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு. நீ வாடி, நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம். என்னாலாம் வர முடியாதும்மா. அவ்வளோதான், முடிஞ்சு. என் லைஃபே முடிஞ்சு. என் தலையெழுத்தே முடிஞ்சு. இனி வாழ மாட்டேன்னு எனக்கே தெரியுது. கண்டிப்பாக நீ ஆனால் தியா குட்டியை பத்திரமா பார்த்துக்க. அதை மட்டும் செஞ்சுக்கம்மா. அவளை எப்படியாவது கொஞ்சம் வருஷம் வரைக்கும் வளர்த்து விட்டு ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்ரு. அவள் பாட்டுக்கு அவள் லைஃப்பை பார்த்துக்குருவா. யாவினோ இப்படியெல்லாம் பேசுகிற? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா. நீ பயப்படாமல் இரு. நீ வேறம்மா, எப்படிம்மா பயப்படாமல் இருப்ப? எப்படி பயப்படாமல் இருப்ப? பார்த்துக்கறலாம், வா. என்ன பண்ணுறது? ஏண்டி, உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டாதியா? அம்மா 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 அம்மான்னு தேடிட்டே இருப்பான். ஆஃபீஸ் விட்டு வர லேட் ஆயிடுச்சுன்னா இன்னும் அம்மாவை காணும், இன்னும் அம்மாவை காணும்னு தேடுவான். நீ பாட்டுக்கு இப்படி பண்ணுறியே, செத்து போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறியே. உன்னை விட்டுட்டு உன் மக எப்படி இருப்பா? நீ ஏன் நினச்சி பாரு. அம்மா இல்லாத குழந்தைங்க எத்தனையோ இருக்குது. என்ன பண்ணுறது? கொஞ்ச நாளைக்கு அம்மா அம்மான்னு கேட்குங்க. அதாவது லைஃப் அப்புறம் பார்த்துக்கிறோங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் கொஞ்ச நாளைக்கு அழுதாலும் அப்புறம் அவள் பாட்டுக்கு இருந்துக்கிடுவா. அம்மா, சும்மா சாக மாட்டேன். அவன் என் கழுத்தில் தாலி மட்டும் கட்டினான்னு வையே, அடுத்த செகண்டே செத்துருவேன். அப்படியெல்லாம் நடக்காதடி. நீ பயப்படாமல் இரு. நடக்கவும் நானும் விட மாட்டேன். அம்மா, கண்டிப்பாக வரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரதான் போகிறான். ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற? நீ வேணா பாருமா, அது நடக்க தான் போகுது. பேசாமல் இருடி. சேலையெல்லாம் அவுத்து போட்டு நைட்டியை மாட்டுட்டு எனக்கு பயமா இருக்குடி நீ இப்படி இருக்கிறது. நீ ஏமா பயந்துட்டு இருக்க? பேசாம உட்காரு, நடக்கிறது தான் நடக்கும். என்ன அமுதா, உனக்கு தனியா சொல்லணுமா? பாரு, அப்படியே எல்லாம் இருக்கு. ஒழுங்கு மரியாதை எடுத்து சாப்பிடு. எனக்கு ஒன்றும் வேணாம் சசி.
கொண்டுட்டு வந்ததெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லிடு. என்னது கொண்டுட்டு வந்ததெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லுமா? ஏண்டி லூசு பிடிச்சிருச்சா உனக்கு? சசி அப்புறம் நான் கோவமாயிரும் பார்த்துக்க. எடுத்துட்டு போக சொல்லி சொல்லிட்டேன். அவர் தான் சாப்பிட்டார்ல, எனக்கெல்லாம் வேணாம், என்னோட மாமியாருக்கும் வேணாம், எடுத்துட்டு போக சொல்ல சசி. அப்படியே இழுத்து அரைஞ்சனா செவல் கூவிரும் பார்த்துக்க. என்ன பெரிய மனசி கஷ்டப்பட்டு உனக்கு இவ்வளவு சமைச்சு கொண்டாந்து வச்சுட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கு. உனக்கு இருக்க திம்பரு வேணாம் எடுத்துட்டு போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கா. சசி நீ அறியறியா இல்லை நான் அறியவா? எடுத்துட்டு ஒழுங்க ஓடிடுங்க 2 பேரும். சும்மா இதெல்லாம் யார் கேட்டது உங்ககிட்ட? இப்போ அதான் என் புருஷனுக்கு சாப்பாடு போட முடியாதுன்னு சொல்லியாச்சுல. நான் தான் அங்கேருந்து கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன்ல, திரும்ப எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வரணும்? இப்போ என்னடி இப்போ என்ன? எங்க ரசு உங்க வீட்டில் எப்போ உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் கிடையாது. என்னத்த சாப்பாடு போட்டு உனக்கு மட்டும் போடுவோன்னு உங்க அம்மா நினச்சிருக்கு. இதில் என்ன இருக்குது? முன்னாடி சாப்பிட்டது இல்லை, இப்போ என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து மருமகன் தானே, பெரிய மருமகன் தானே, அவருக்குன்னு ஒன்று சாப்பாடு போடணும்னு தோணுச்சே இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட விருந்துன்னு வச்சதே கிடையாது. அன்னைக்கு தானே மனுஷன் மாறாரு. ஏதாவது சமையல் பண்ணி வச்சிருக்கணுமா? வீட்டுக்குள்ளே தான் வகை வகையுமே இருந்தால் இங்கே பாருங்க, இங்கே உள்ளது எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொல்லலை. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? பெரிய மேசி மட்டுக்கு கூறு மாதிரி போச்சு, என்ன பண்ணுறது? சரி வீடு. இப்போ என்ன எதுக்கு இப்படி உரங்க எழுத்துட்டு இருக்க? சாப்பிட்றியா என்னடி சொல்கிற? முடியாது சசி, என்னால் ஒரு வாய் கூட அள்ளி திங்க முடியாது. எனக்கு வேணானா வேணாம், எனக்கு பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, எடுத்துகிட்டு போக சொல்லிடு. இங்கே பாரு சசி, கடைசியாக ஒன்று சொல்கிறேன். எங்கள் அம்மா இவ்வளோ பேசி நீ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுனால தான் எங்கள் அம்மா அப்படியெல்லாம் நிற்குது. இல்லைன்னா நான் மட்டும் சாப்பிட்றேன்னு தான் நினைக்கும், அவர் சாப்பிட்றேன்னு கொஞ்சம் கூட நினச்சிருக்காது. சசி இப்போவும் சொல்கிறேன், இனி நான் அங்கே வரவே மாட்டேன். இங்கே பாரு, வீணா வம்பு இழுத்துட்டு இருக்க அமுதா நீ. யார் வம்பிழுத்துட்டு இருக்கா? யார் சசி வம்பிழுத்துட்டு இருக்கா? நானா வம்பிழுத்துட்டு இருக்கேன்? யார் சசி ஆரம்பிச்சது முதல்ல? நான் தான் சொல்றேன்ல. ஏன்டி அமுதா அந்த பாடுபடுத்துற? என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? பெரிய மனசி தானே, ஆசையா செஞ்சேன். சரி சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை அந்த தம்பியை சொல்லாமல் அப்படி பண்ணிவிட்டேன். சரி இப்படி தான் பண்ணிவிட்டேனேன்னு கொஞ்சம் நினைக்கிறியா? நீயும் சேர்ந்துக்கிட்டு நான் சாப்பிட முடியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மனசு என்ன பாடுபடுது தெரியுமா? யாருக்கு? உனக்கு மனசு பாடாப்படுது இல்லை? நீ உண்மை பொய் நினச்சாலும் உண்மை நினச்சாலும் அதாண்டி உண்மை. சாப்பிடுடி. இப்போ மரமே சாப்பிட்டது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்போ தான் புரியுது தப்பு பண்ணிட்டேன்னு. இது கூட உனக்கு தெரியாமையா இருந்துச்சு? என்னதான் இருந்தாலும் ரெங்கராசுக்கு என்னத்த சோறு போட்டோம் வீட்டிலன்னு நினச்சேன். யார் அவரு? என் புருஷன் தானே. முன்னாடி யாரோ எவரோ, இப்போ என்னதான் இருந்தாலும் உனக்கு மருமகன் தானே. வீம்பு பிடிக்காதாமதான். முடிஞ்சு போச்சு. சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடு. திரும்ப வீம்பு பிடிச்சிக்கிட்டு ஒன்னுக்கு ஒன்று பேசிக்கிட்டே தான் நிற்கிற. சசி நான் ஒன்றும் பேசலை, எடுத்துட்டு போறியா? இங்கே பாரு, உன் வீட்டுக்கார உன்னை சாப்பிட சொல்லிட்டு போயிருக்குது. திரும்ப வந்து பார்த்தா நீ சாப்பிட்ருக்கணும். வந்து பார்க்கும், அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கும். அதுக்கிட்ட இது மாதிரி உங்களை எங்கள் அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிச்சு, அதனால தாங்க நான் சாப்பிடலன்னு வீம்பு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மனசு கஷ்டப்படும். அவதா இப்படியெல்லாம் பேசாத, தயவு செஞ்சு சாப்பிடு. வந்து பார்க்கும் நீ சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு. இப்போ சாப்பாடெல்லாம் அவங்க அம்மாவை எடுத்துகிட்டு போக சொல்கிறியே, அது என்ன நினைக்கும்? ஏன் எடுத்துகிட்டு போனாங்க, எதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க, எங்கள் அம்மாவெல்லாம் சாப்பிட சொல்லலை அப்படின்னு நினைக்காதா? நீ சாப்பிட்டுட்டு உன் மாமியாருக்கு வை, அது வந்து சாப்பிட்டு. ஐயோ சசி, எனக்கும் வேணாம், என் மாமியாருக்கும் வேணாம். இதெல்லாம் எதிர்பார்க்கவே கஞ்சி கிடந்தா கூட அழகாக குடிச்சிக்கிட்டு இருக்கும். சரியா? எடுத்துகிட்டு போக சொல்லிடு. இங்கே பாரு, இனிமே அம்மா விடுங்கிற உறவெல்லாம் நான் வர மாட்டேன், போக மாட்டேன். யாரும் என்னை பார்க்குறதா இருந்தால் வந்து இப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அங்கே வாங்க போங்கன்னு யாரும் என்னை கூப்பிடக்கூடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். அறிவு கெட்டத்தனமாக பேசாதடி. ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு வா. உங்கள் அம்மா பலகாரம் செஞ்சு அடிக்க கொடுத்து விடும். அப்புறம் துணிமணி உனக்கும் புருஷனுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு முறை. அதுக்காக தான் உங்கள் அம்மா வான்னு கூப்பிடுது. நீ பாட்டுக்கு போனவா 5 நிமிஷத்தில் இங்கே வந்து உட்காந்துக்கிட்ட. சரி உட்காந்து தான் உட்காந்துக்கிட்டேன்னு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுச்சு. நீ போயிட்டு 2 நாளைக்கு இருந்துட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கும், எடுத்துக்கிட்டு வா. எனக்கு எதுவுமே வேணாம் சசி. இப்படி தான் உனக்கு மட்டும் எடுத்து தரேன், உன் புருஷனுக்கெல்லாம் இது வரைக்கும் நான் எடுத்து கொடுத்ததில்ல, இனிமேல் நான் எதுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். எனக்கு எதுவுமே வேணாம், நானும் அங்கே வரவும் வேணாம். என்னடி பெரிய தப்பு பண்ணிவிட்டேன், ஊரில் இல்லாத தப்பு? அத்தை பேசாமல் இருங்க. நீ இரு சசி, என்ன பெருசாக தப்பு பண்ணிவிட்டேன்னு இவ்வளோ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா? ஏண்டி அமுதா, என்ன பெருசாக தப்பு பண்ணிவிட்டேன்? ஏதோ தெரியாமல் சாப்பிட சொல்லலை, இது ஒரு விஷயமா? இதுக்கு போய் இந்த பாடுபடுத்துற? அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு தான் இங்கே வந்துட்டேன்ல. உன் புருஷனும் சாப்பிட்டாச்சுல, நீ தான் தின்னா என்ன?
ஏன் அங்கே வந்து 2 நாள் இருந்தா என்ன? ரொம்ப தான் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஓவராக பேச்சு பேசுகிற. முன்னாடியெல்லாம் இந்த அமுதா அப்படியெல்லாம் இல்லடி சசி. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆட்டம் ஆடுறான். ஆமாம், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த ஆட்டம் ஆடுறேன். நீங்கள் போங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. ஏ அமுதா, பெத்த மனசு இவ்வளோ கஷ்டப்படுத்துறே, நீலாம் நல்லா இருப்பியா? நான் நல்லா தாண்டி இருப்பேன், எடுத்துட்டு கிளம்புடி நீ அதோட. ஏத்தே கோவப்படாதேத்தே, ரொம்ப டென்ஷன் ஆகாதேத்தே. என்ன பேசுறாளோ இல்லையோ, உன்னையும் சேர்த்து சேர்த்து பேசுறாடி சசி. அப்போ இவளுக்கு எவ்வளோ துமுறு இருக்கணும்? அவள் எப்பவும் என்னை இப்படி தான் பேசுவா, திட்டுவா. நீ எதுவும் கட்டுக்காத. இல்லடி சசி, இந்த அமுதா முன்னாடியெல்லாம் ஒரு மாதிரி தான் இருப்பா. இப்போ வர 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 பேச்சும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. ஏன் இப்படி பேசுகிறா, எதுக்கு இப்படி பேசுகிறான்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. என்னமோ புரியாமல் பண்ணிட்டேன். சரி சரின்னு விடுறாளா பாரு. ஏத்தே, அவள் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக சொல்கிறல்ல, வாங்க நம்ம போவான். அவள் சொல்கிறத நம்ம தூக்கிட்டு போக முடியுமா? தின்னா திங்கட்டும் திங்கன்னு போட்டும். இவளுக்குன்னு தான் நான் செஞ்சேன் எல்லாமே. நான்லாம் ஒன்றும் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன்டி. அவள் தின்னாலும் சரி, திங்காமல் போனாலும் சரி. இல்லைன்னா அவள் வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணட்டும் தே. நீங்கள் போங்க, நம்ம போவோம். ஏய், நீ தின்னா தின்னு, திங்கலைன்னா போ, நாங்கள் போகிறோம். சசி, ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடு சொல்லிட்டேன். நாங்கள் ஏன் எடுத்துகிட்டு போகணும்? நான் ஏன் எடுத்துகிட்டு போகணும்? போடி, போங்க தே, போவோம்.